ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நேற்றுல பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 171. இந்த வீக்கு ஃபுல்லாகவே எப்படி வந்துருக்குன்னா டபுள்ஸாக வருது. போன வாரம் சண்டே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 461. அதிலிருந்து பாருங்கள் 99, 00, 66, 55. அதே மாதிரி பாருங்கள் 55 டபுள்ஸ் வந்துருக்குது. நேற்றும் அதே மாதிரி டபுள்ஸ் தான் வந்துருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த வாரம் சண்டே வர்ற ரிசல்ட்டை வச்சு தான் இந்த வீக் ஃபுல்லாக வரப்போகுது. அதனால் இந்த வாரம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. வாங்க பெண்டிங் லிஸ்ட்டை வச்சு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இயர் சார்ட்டில் 544. அதுக்கு பாருங்கள் 2023 3 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வரல. அதனால் மறுபடியும் இன்றைக்கி டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் எண்டு 21 நாள் ஆயிடுச்சு. அதனால் 000 அப்படிங்கிற நம்பர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் 30 நாளுக்குள்ளே 000 உள்ளே பாஸ் ஆக போகுது. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ 21ஆந்தேதி 346 உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 820. அதே மாதிரி இதையும் நம்ம கிராஸில் பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா இது 1 எப்படி வருது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4, 0 இதெல்லாம் எப்படி வந்திருக்குது ஒரு சார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வாரம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம 1 மணி சார்ட்டும் 6 மணி சார்ட்டையும் நம்ம பாருங்கள் நம்ம வச்சு உங்களுக்கு ஒரு நம்பர் இந்த வீக் ஃபுல்லாக வந்ததாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 6 மணி ஷோவில் ஏ போர்டில் பாருங்கள் 4 இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் விட்டு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் ஒரு நாள் விட்டதுக்கப்புறம் 7 பார்த்திங்கன்னா அப்படி இங்கே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 0 அதை அடுத்த நாள் அப்படி வரை பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் ஒரு நாள் விட்டு பார்த்திங்கன்னா 5 பார்த்திங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் 0. இப்போ 0 இங்கே ஒரு 0 வரணும். அதனால் ஏ போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி 0 அப்படிங்கிற நம்பர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் சார்ட்டை பார்த்து 1 மணி சார்ட்டு 6 மணி சார்ட்டில் ஏ போர்டில் செக் பண்ணிங்கன்னா 0 உள்ளே வருது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 31 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 2 72 நாள் பெண்டிங் இருக்குது. 3 19 நாள் பெண்டிங் இருக்குது. 9 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 3 14 நாள் பெண்டிங் இருக்குது. 1 11 நாள் பெண்டிங் இருக்குது. 6 3 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 8 38 நாள் பெண்டிங் இருக்குது. 3 20 நாள் பெண்டிங் இருக்குது. 2 18 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகணும்னா, நம்ம பெண்டிங் லிஸ்ட் வச்சு நம்ம ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் எடுக்க போகிறோம். இருந்தாலும் டபுள்ஸு அல்லது ட்ரிபிள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் உங்கள் கெஸ்ஸிங்கை பற்றி பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங்கெல்லாம் 6 9 அதே மாதிரி 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 0 முடிச்சுக்கோங்க. இப்போ ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம 3 நம்பர் கொடுத்துருக்கோம். பி போர்டில் 7 1, சி போர்டில் 4 2. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆனில் 74 12 67 91 61 97. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 14 72 64 92 42 71. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 69 96 24 17 பார்த்திங்கன்னா நம்ம 2 டிஜிட்டில் ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். அடுத்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 1 மணி ட்ரா 171. 1க்கு பவர் 6, 7க்கு பவர் 2, 1க்கு பவர் 6. அப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் தான் வருது. அதனால் டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பவர் வச்சக்கூடிய நம்பர்ஸ் 626. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 674, 912, 967. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 964, 692, 719. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 000, 197, 761, 614. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6
9 சப்போர்ட்டு 0 கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 0 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கேஆர் மற்றும் நீர் நம்பர் போனால் 73 391 63 720 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு இன்றைக்கான வந்து அடுத்தரமாக கொடுத்துருவாங்க, நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 6 மணி ட்ரா பார்க்க போகிறோம். 6 மணி ட்ராவில் என்ன வர போகுதுன்னு பார்க்கலாம். 6 மணி ட்ராவில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 6 மணி ட்ராவில் நேற்று நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னா ஆல் போர்டில் 0 கொடுத்தாங்க. சூப்பராக நேற்று பாஸ் ஆகிருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி எப்படி வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயரில் என்ன வந்துருக்குன்னா 584 பாருங்கள். போன இயரில் வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே 58ங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு பார்த்திங்கன்னா. அதனால் வந்து இன்றைக்கி வந்து எப்படி வருதோ அதை நம்பர் வச்சு தான் என்ன செய்ய போகுதுன்னா ஃபாலோ ஆக போகுது. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்துருக்குதுன்னா 840. அதே மாதிரி அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா 944 பாருங்கள். 000 வந்து போன மந்தெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மந்த்து பார்த்திங்கன்னா வரலாம். ஏன்னா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 000 வருவதுக்கான வாய்ப்பு, அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 14 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 23 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி பி போர்டு பொறுத்த பெண்டிங் பார்த்திங்கன்னா 6 வந்து 26 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. 2 32 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 16 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எழுதிட்டால் 7 35 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 1 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பேசிங் நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 81, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 05, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 72. ஃப்ரெண்ட்ஸ் 2 டிஜிட்டில் ஏபி பிசிஎஸ்சி ஆனில் 07 52 80 15 70 25. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 08 51 72 05 81 58. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 27 50 18 85. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் 6 மணி ட்ராவில் 052, அதுக்கு 0க்கு ஒரு 5, 5க்கு ஒரு 0, 2க்கு ஒரு 7. இது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் 6 மணி ட்ராவில். ஓகேங்களா சரி, நம்ம ஏபிசி நாங்கள் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பொறுத்த வரைக்கும் 807 152 270. ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பொறுத்த வரைக்கும் 580 805 105. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 000 810 572. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 7 0 சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிஆர் 8 மணி ட்ராவில் நேற்று என்ன வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று 8 மணி ட்ராவில் என்ன வந்துச்சுன்னா 279. நம்ம ஆல் போர்டு 7 கொடுத்துருந்தா சூப்பராக நேற்று பாஸ் ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி என்ன வரப்போகுது வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ட்ரா வந்து 229. அதேமாதிரி போன மந்தில் என்ன வந்துச்சு அப்படின்னா 629 உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா அதே மாதிரி கிராஸில் வந்து பாருங்கள் 0 40 உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள் 698 அதே 69 உள்ளே வந்தாலும் வரலாம். அதே மாதிரி கிராஸில் பாருங்கள் 88 அப்படிங்கிறது வந்திருக்கு. 854. இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு இயர் சார்ட்டில் அப்படின்னா 337. அதே மாதிரி பார்த்துக்குங்க 337 வந்திருக்கு. அதே மாதிரி 7 இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 7ஐயும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 14 பெண்டிங் பார்த்திங்கன்னா 3 20 நாள் பெண்டிங் இருக்குது. 7 16 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது. 4 14 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி பி போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 6 பாருங்கள் 15 நாள் பெண்டிங் இருக்குது. 6 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 3 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 9 10 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 8 வந்து 37 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 1 11 நாள் பெண்டிங் இருக்குது. 6 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நம்ம வந்து நம்பர் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8 மணி ட்ராவில் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தது வந்து 4 7. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9 எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 டிஜிட்டில் ஏபி பிசிஎஸ்சி ஆனில் 28 19 42 71
82 91. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 17 18 29 72 41. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 48 79 84 79 நம்ம 2 டிஜிட்டில் ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 8 மணி ட்ரா ரிசல்ட் வந்து 279, 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2, 9க்கு பவர் 4. இது வந்து பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ், இதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 428, 719, 712. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 891, 182, 924. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 000, 817, 471. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போ பொறுத்த வரைக்கும் 2 1 சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்கோம் ப்ரோ. இன்றைக்கி சண்டேனால் வந்து ரிசல்ட் இப்படி வேணால் வரலாம். உங்கள் கெஸிங் வருதான்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.